இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். திருவருகை காலம், பொது காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் என்று நாம் வழிபாட்டு ஆண்டை பிரிக்கின்றோம். இறையியலார்கள் இந்த காலத்தை வரலாற்று காலம் குரோனோஸ் என்றும் அருளின் காலம் கெய்ரோஸ் என்றும் இரண்டாக பிரிக்கின்றார்கள். இன்று நாம் சாம்பல் புதன் விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த சாம்பல் புதனிலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்பு வரை 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவக்காலம். இந்த தவக்காலம்தான் அருளின் காலம். இந்த கைரோஸ் அருளின் காலம் என்று அருமையாக இதற்கு ஒரு தனித்துவம் கொடுத்து இதை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறார்கள். ஆம், இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அருளின் காலம். எப்படிப்பட்ட விதத்தில் இது அருளாக மாறுகிறது, அருளின் காலமாக இருக்கிறது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம், இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம் என்று நாம் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். எனவே நாம் அனைவரும் வலுவற்றவர்கள், பலவீனர்கள், பாவிகள். எனவே நம்மை ஆண்டவர் அழைக்க வருகின்றார். என்னிடம் திரும்பி வா, உங்கள் ஆண்டைகளை அல்ல இதயத்தை கிரித்து கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே யோவேல் இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். எனவே ஆண்டவரிடம் திரும்பி வரக்கூடிய ஒரு காலம், பாவிகளாகி நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் மனம் மாறி ஆண்டவரோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அருளின் காலமாக இருக்கிறது. இந்த அருளின் காலம் 3 நிலைகளிலே சொல்லப்படுகிறது. ஒன்று ஆயத்தப்படுத்துதல், தயாரிப்பு காலம். தொடக்க காலத்திலே திருமுழுக்கு பெறுகின்றவர்களுக்கு இது ஒரு தயாரிப்பு காலம். சாம்பல் புதனிலிருந்து இந்த ஆண்டவனுடைய பாஸ்கா காலம் வரை, உயிர்ப்பு காலம் வரை 40 நாட்கள் அவர்கள் தயாரிக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அதன் பிறகு பாஸ்கா உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலியிலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். இதுதான் அந்த காலத்திலே. எனவே 40 நாட்கள் இது ஒரு தயாரிப்பாக எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டு மற்ற நாட்களிலே நாம் திருமுழுக்கு கொடுக்கலாம். இந்த தயாரிப்பு காலம் இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே திருவழிபாட்டு எண் 109 கூறுவது போல இறை வார்த்தையை ஊன்றி இந்த 40 நாட்கள், அதே போல இறைவேண்டலில்